ஹாய் காய்ஸ், நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பை இழந்துட்டாங்க தாங்க சொன்னோம். ஆமாங்க, இன்றைக்கி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அன்றைக்கி ஆப்போசிட்டாக களமிறங்கினாங்க. டாஸ் வென்ற ஆர்சிபி அணி நாங்கள் முதல்ல போலிங் செய்கிறேன்னு முடிவு செஞ்சார் ஃபேட் டு பிளெஸி. இது மூலிமா கேகேஆர் அணி சால்ட்டும் சுனில் நரேனும் களமிறங்கினாங்க. சுனில் நரேன் ரொம்ப எதிர்பார்த்து அடிப்புன்னு அவர் 10 ரனில் அவுட் ஆகிட்டார். அந்த சால்ட்டு நாங்கள் அந்த அடி அடிச்சிட்டாரு. அப்போ 14 பந்துக்கு 48 ரன் சரா மாதிரி அடிச்சுட்டு போயினேன்ட்டார். அடுத்தது நம்ம ஸ்டேஸ் ஐயர் கேப்டன்ஸ் நாக் ஆடினாருங்க. 36 பந்துக்கு 50 ரன் குவிச்சார். 7 4 ஒரு 6 செமையாக ஆடினார். கடைசியாக வந்து ஆண்டி ரசல் கொஞ்சம் அதிரடியாக ஆடி 20 பந்துக்கு 27 ரன் குவிச்சார். 4 4 அடித்தார். மற்றபடி நம்ம ஆர்சிபி போலர் பற்றி சொன்னோன்னா யாரும் சரியாக போடல. யாரை பற்றி சொல்கிறதுனே தெரிலுங்க. சிராஜ் வழக்கம் போல் வாரி வள்ளல் 4 ஓவர் போட்டு 40 ரன் கொடுத்தாரு. ஆனால் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருங்க. அப்புறம் யாஷிஷ் தயால், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், வாரி அளந்துட்டாரு ரன்னு. 4 ஓவர் போட்டு 56 ரன் கொடுத்தாரு. 2 விக்கெட் எடுத்தார். ஏதோ ராக்கி ஃபர்கியூசன் அவரும் திருந்த மாட்டாருங்க. அவரும் 47 ரன்னு. கரண் சர்மா 33 ரன் கொடுத்தாரு. க்ரீன் ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டவர். ஆல்ரவுண்டு ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். 4 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். அதை தொடர்ந்து நம்ம கேகேஆர் அணி பார்த்தீங்கன்னா 222 ரன் குவிச்சாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. 223 ரன் அடித்தா வெற்றியில் கூட நம்ம ஆர்சிபி அணி களமிறங்கினாங்க. எங்கேருந்தா சதி வருதுன்னே தெரியல ஆர்சிபி அணிக்கு. விராட் கோலிக்கு ஒரு நோ பால் கொடுக்கவே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. எங்கள் தலைவனுக்கு எங்கேருந்தா சதி வருதுன்னே தெரியல. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்களா, அங்கே ஒரு 4 நோ பால் ரொம்ப சதி நடந்துச்சு. இதுலேயும் சதி நடக்குது என்னன்னு தெரியலங்க. கோலி 18 ரன்லையும் ஃபேட் டு பிளஸ் 7 ரன்லையும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் வில் ஜாக்ஸ், ரொம்ப எதிர்பார்த்து இந்த வில் ஜாக்ஸ் சூப்பராக 55 ரன் குவிச்சார். அப்புறம் பட்டிதர் அவர் ஒரு 52 ரன் குவிச்சார். 23 பந்துக்கு 3 4 5 6ங்க. மற்றபடி சொல்கிற மாதிரி ஆடல. நம்ம தினேஷ் கார்த்திக் மானத்தை காப்பாற்றுறோம் பார்த்தோம். அவர் 18 பந்துக்கு 25 அணி அடித்து அவுட் ஆகிட்டாருங்க. ஆனால் ரொம்ப போராடினாங்க. கடைசி ஒரு ரனில் தோற்று போட்டாங்க நம்ம பெங்களூர் அணி. என்னடா இது, வெற்றியே பார்க்க முடியல. தொடர்ந்து 6வது தோல்வி நம்ம ஆர்சிபி அணிக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் பேட்டிங்கில் மட்டும் தானா போலிங்னு காட்டுவோன்னு சொல்லிட்டு 3 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். அவர் எடுத்த விக்கெட்டில் தான் குரூஷியல் ஆயிடுச்சு. அப்புறம் ஹர்ஷித் ராணா அவர் 2 விக்கெட் எடுத்தாருங்க. இதன் மூலயமா கேகேஆர் அணி ஈஸியாக ஆர்சிபி அணியை வீழ்த்திட்டாங்க. புள்ளிப்பெட்டியில் 2வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க. ஆர்சிபி அணிக்கு எங்கேருந்தா சதின்னு தெரியலங்க. நல்லா தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. கடைசி ஒரு ரனில் தோற்று போட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மேட்ச்சு கூட தூக்கி அவங்ககிட்ட ஆப்போசிட் டீம் குத்துற மாரி தான் இருக்குது. அவங்க டைமும் அவங்க நேரமும் அவங்க ப்ளே பண்ணுறதும். அதனால் ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸை விட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா 8ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 6 போட்டி இருக்குது. 6ல் 6மே ஜெயிச்சாதான் ஏதோ 2 ரன் வச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 6மே ஜெயிக்க முடியாதுங்க இந்த போலிங் வச்சிங்கன்னு. அதனால் ஆர்சிபி அணி வெளியே போயிடுச்சு. ஆர்சிபி அணி வெளியே போயிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.